நான் என் நாட்டிற்காகவும் மற்றும் என் மக்களுக்காகவும் எதையும் பலி கொடுக்க தயாராக உள்ளேன். நான் அவர்களின் உரிமையை நிலைநாட்ட என்னுடைய உயிரையும் இழக்க துணிவேன். நீ இவனை பார்த்துக்கோ, நான் வரேன். யார் நீங்கெல்லாம்? என்ன விஷயம்? வக்கீலையா, நேத்து சாயந்தரம் நான் உங்களை பார்த்தேனே. நீங்க தான் நேத்து இன்னைக்கு நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே. அப்பதான் இவரு நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்துருங்கன்னு சொன்னாரு. அதனால நேத்துல இருந்து இங்க தான் இருக்கோம். இது என்னோட அம்மா. ₹1 எடுத்துட்டு வந்திருக்கியா? நேத்தே நான் சொன்னேன்ல, ₹1 ஃபீஸ் கொண்டு வந்தாதான் எங்க ஐயாவை பார்க்கவே முடியும்னு. இருக்கியா, கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க ஐயா. சரி, என்ன சொல்லணுமோ அதை என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடு. ஐயா, ஐயா, நீங்களே நாங்க சொல்றத கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க கேளுங்க ஐயா. அது அது என்னன்னா, இவங்க அப்பாவை வெளியில வர வைக்கணும். அவர் நிரபராதி. அது என்னன்னா, இந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து அவரை திட்டம் போட்டு மாட்டி விட்டுட்டாங்க ஐயா. அப்புறம் அப்படின்னா வேற என்ன சொல்லணுமோ அதை சீக்கிரமா சொல்லுங்க. வக்கீலையா, அவங்க அந்த அம்மாவுக்கு இறுதி சடங்கு செய்ய கூட மறுத்துட்டாங்க. அதனாலதான் அப்பா செய்ய வேண்டியதாயிடுச்சு. அது அப்பா செஞ்சாரு. எங்க அப்பாவை எப்படியாவது வெளியே கொண்டு வாங்க. ஓஹோ, இது கொஞ்சம் சிக்கலான கேஸ். எல்லா பெரிய சமூகமும் ஒன்னா சேர்ந்துடும். என்னால இந்த கேஸை எடுத்துக்க முடியாது. ஆனா சார், நியாயம் அப்பாவோட பக்கம் தானே இருக்கு. நியாயம் தானே மத்த எல்லாத்தோட சக்தி வாய்ந்தது. என்னோட ஃபீஸ் ₹50. உங்க அப்பா செஞ்சதுல அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு குறைஞ்சது 5 பேராவது எழுதி கையெழுத்து போட்டு கடிதம் தரணும். அப்பதான் நான் இந்த கேஸை எடுத்துக்கிறேன். அப்படி யார் எழுதி தருவாங்க? யார் அப்படி எழுதி கொடுத்தாலும் அவங்களும் அவங்களுக்கு எதிரி ஆயிடுவாங்கல்ல. எழுதுறவங்க பேரு வெளியே வராது. இப்ப நீங்க கிளம்பலாம். சரி சார், நாங்க வாங்கிட்டு வரோம். இந்தம்மா, சுட சுட ரொட்டி இருக்கு, சாப்பிடுங்க. எங்களுக்கு வேண்டாம். இப்படி சொன்னா எப்படிமா? கொஞ்சமாவது சாப்பிடுங்க. பீம், பீம், எங்க இருக்க பீம்? வணக்கம் ஆசிரியர் ஐயா. பீம் இன்னும் வீட்டுக்கு வரலைங்க. வரலையா? எங்கேயாவது போயிருக்கானா? வணக்கம் ஐயா. வணக்கம். ஆமா ஐயா, வக்கீல சந்திக்கிற நேரம் நேற்று முடிஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் அவரு இன்னைக்கு காலையில 10 மணிக்கு வர சொல்லியிருக்காரு. பீமாவும் ஆனந்தும் அங்கதான் இருக்காங்க. நான் விஷயத்த வீட்டுல சொல்றதுக்கு இங்க வந்துட்டேன். அம்மாவும் கங்கா அக்காவும் அவங்க கூட தான் இருப்பாங்க. சரிப்பா, நீ எல்லாரையும் பாத்துக்கோ. பீம் வந்தா உடனடியா என்ன பள்ளிக்கூடத்துல வந்து பார்க்க சொல்லு, புரியுதா? சரிங்க ஐயா, நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். பாலா, பாப்பா வந்து கொஞ்சம் சாப்பிடு. வேணாம் அத்தை, எனக்கு பசிக்கல. நான் வெளியே போய் அவங்க வராங்களான்னு காத்துட்டு இருக்க போறேன். நாங்களும் கூட வரோம். இங்க பாருங்க பசங்களா, கொஞ்சம் கேளுங்க. ஆசிரியர் ஐயா,
அவங்கள பத்தி நிறைய கவலைப்படுறீங்க. ஜாக்கிரதையா இருங்க. கிராமத்து ஆளுங்களை ரொம்ப கடுப்பேத்தினீங்கன்னா வேற மாதிரி முடிவு எடுத்துருவாங்க. இந்த வயசான காலத்துல உங்களை ஜாதியை விட்டு தள்ளி வச்சா அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிங்க. ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் அவங்க கிட்ட உங்க எல்லார்கிட்டையும் போய் மன்னிப்பு கேளுங்கன்னு எடுத்து சொல்றதுக்காக தான் போயிருந்தேன். சண்டை போடுறதுனால எந்த பலனும் இல்லைன்னு சொல்லி புரிய வச்சேன். இனிப்பு குறைவா சுட சுட ஒரு தேநீர் கொடுங்க. ஐயா, நீங்க பொய் சொல்றீங்க. எங்களுக்கு தெரியும் நீங்க அவங்கள பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு. ஆனா நீங்க ஒரு ஆசிரியரா இருந்துகிட்டு இப்படி பண்றது ரொம்ப நல்லா இல்ல. பீமா, வக்கீல் ஐயா சொன்னதை கேட்டல்ல? இப்ப 50 ரூபாய்க்கு எங்க போறது? அது மட்டும் இல்ல பீமா, உங்க அப்பா மேல தப்பு இல்ல, மத்தவங்க மேலதான் தப்பு இருக்குன்னு யார் எழுதி தருவா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. உங்க அப்பாவை இப்ப நாம எப்படி விடுவிக்க போறோம்னு சொல்லு சொல்லு பீமா. அம்மா, நீங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் போய் 5 பேர்கிட்ட எழுதி வாங்கிட்டு வரேன். நான் எழுதி வாங்கிட்டு வந்துருவேம்மா. நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்ம ஜாதி ஆளுங்களும் இருக்காங்க, அவங்க ஜாதிக்காரங்களும் இருக்காங்க. அதுல யாராவது கண்டிப்பா நம்மளுக்காக எழுதி தருவாங்கல்ல? இல்ல பீமா, எழுதி தரவங்களோட பேர் எதுவுமே வெளியில வராதுன்னு வக்கீல் ஐயா சொன்னார்ல. நமக்காக மக்கள் இத கூட பண்ண மாட்டாங்களா? இல்ல, எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. நமக்கு யாரும் உதவ மாட்டாங்க. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பீமா? அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, பலம் அதிகம். யாரும் எழுதி தர மாட்டாங்க. அம்மா, எழுதி தருவாங்க. எல்லாம் நம்பிக்கை தானு அடிக்கடி அப்ப சொல்லுவார்ல. நம்பிக்கை வச்சா எல்லாமே நடந்துரும். அத நாமளே நடக்காதுன்னு நினைச்சோனா கண்டிப்பா நடக்காது. அம்மா, வீட்டுக்கு போலாம். சார், நீங்க எப்பவுமே ஃபீஸ் 30-35 ரூபா வரைக்கும் வாங்குவீங்க. ஆனா அவங்க கிட்ட மட்டும் ஏன் சார் 50 ரூபா எடுத்துட்டு வர சொல்லியிருக்கீங்க? அவங்க திரும்ப இங்க வரக்கூடாதுன்னு தான். நகரத்திலேயே பெரிய வக்கீல் தான். இந்த மாதிரி ஊர் பேர் தெரியாத அன்றாடம் காய்ச்சிகளுக்கு நான் கேஸ் வாதாடினா என்னோட பேரும் பெருமையும் என்ன ஆகும்? சரிங்க சார், ஒருவேளை அவங்க 50 ரூபா ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அப்போ? நான் பணம் மட்டும் கொண்டு வர சொல்லலையே. 50 ரூபா கூட தயார் பண்ணிடலாம். 5 பேருக்கு எங்க போவாங்க? அவங்களுக்காக ஒருத்தர் கூட எழுதி தர மாட்டாங்க. நான் என் அனுபவத்துல சொல்றேன். ஐயா, தம்பி, தேநீர் சொன்ன மாதிரி போடல, எப்படி பணம் தர முடியும்? சொன்னபடி போடலையா? அப்படின்னா அதான் தேநீர் நல்லாவே இல்லை. என்ன சொல்றீங்க வாத்தியார் ஐயா? என்ன நான் போடுற தேநீர் நல்லா இல்லையா? என்ன கேள்வி இது மங்கேசன்? நீங்க போடுற டீ எப்போ நல்லா தான் இருக்கும். நீங்களே சொல்லுங்கண்ணே. ஆமா ஐயா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி தேநீர் போடல. இனிப்பு குறைவா ஸ்ட்ராங்கான தேநீர் கேட்டேன். என்ன வாத்தியார் ஐயா சொல்றீங்க? உங்க மூளை வேலை செய்தா இல்லையா? ஒரு ஆசிரியரா இருந்துகிட்டு நீங்க வாய்க்கு வந்ததை பேசுறீங்க. நீங்க சொன்னபடி நான் தேநீர் போட்டு தரலன்னா நீங்க பணம் தர மாட்டீங்களா? இங்க பாருங்க, நீங்க எப்பவும் ஊர் மக்களுக்காக நல்ல தேநீர் கொடுக்க தான் ஆசைப்படுறீங்க. நீங்க ரொம்ப அக்கறையா சிரமப்பட்டு தேநீர் போடுறீங்க. ஆனா நீங்க போட்ட தேநீர் நல்லா இல்லைன்னு சொன்னதும் உங்களுக்கு தப்பா படுது, கோபம் கூட வருது. வந்துச்சுல்ல? அந்த ராம்ஜியும் பாவம் இப்படிதான். உடம்பு அழுகிடக்கூடாது, விலங்குகள் கடிச்சிடக்கூடாதுன்னு இறுதி சடங்க செஞ்சிட்டாரு. ராம்ஜி ரொம்ப பொறுப்பா ஒரு தர்ம காரியம் செஞ்சிருக்காரு. இருந்தாலும் நீங்க அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்க. நல்ல செயலுக்காக அவரை பாராட்டாம நீங்க அவரை தண்டிக்க நினைக்கிறீங்க. நீங்க பண்றது தப்புன்னு உங்க புத்திக்கெல்லாம் உரைக்கவே இல்லையா? எது எப்படியோ நீங்க கஷ்டப்பட்டு தேநீர் போட்டீங்க. அதனால அந்த தேநீர் எப்படி இருந்தாலும் அந்த உழைப்புக்கு நான் மரியாதை தரேன்.
இந்தாங்க பணத்தை பிடிங்க. அப்புறம் நீங்களும் ராம்ஜியோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கங்க. அவரை தண்டிக்கிறதுக்கு பதிலா மன்னிச்சிருங்க. அம்மா, எல்லாத்தையும் நீ சுலபமா தான் நினைக்கிற. ஆனா இது அவ்வளவு சுலபம் இல்லங்கறத நீ புரிஞ்சுக்கணும். அம்மா, வக்கீல் கிடைக்கிறது கூட கஷ்டம்தான். ஆனா பாத்தீங்களா, நம்மளுக்கு சுலபமா கிடைச்சிட்டாரு. அதோ ஒரு நகரத்திலே பேர் எடுத்த வக்கீல். அம்மா, இது நம்மளோட முதல் வெற்றி. வேணா பாருங்க, கடைசியா நம்ம தான் ஜெயிக்க போறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அம்மா, அண்ணா கடை மூடியாச்சு. நீங்க நாளைக்கு வாங்க. கிளம்புங்க. இந்தாங்க, கொடுங்க கொடுங்க, கிளம்புங்க. ஏன் சேட்டையா, என்னாச்சு? ஒன்னும் ஆகல. நீங்க கிளம்புங்க கிளம்புங்க. நகரத்திலேயே பேரெடுத்த வைக்கல. சோத்துக்கு வழி இல்லைனாலும் பெரிய வைக்கலா புடிச்சிட்டானுங்களா? பீம்ராவ் ரொம்ப ஆபத்தானவன். இந்த சின்ன வயசுலயே அவன் மூளை இவ்வளவு வேலை செய்தா? இவன் நினைக்கிற மாதிரி நடந்துடுச்சுன்னா நம்ம சமூகத்தை தலைமையில ஏறி உட்கார்ந்துருவானே. ரொம்ப ரொம்ப ஆபத்து தன்சுக்லால், ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஒருவேளை இந்த கும்பல் தப்பி தவறி ஜெயிச்சிடுச்சுன்னா அந்த ராம்ஜி சத்பால் முகத்துல நான் எப்படி முடியும்? இப்ப நாம ஏதாவது செஞ்சே ஆகணுமே. கண்டிப்பா ஏதாவது செஞ்சாகணும். பாலாண்ணா எங்கம்மா? பாலானா வழியிலேயே உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. ஐயோ, யாரையும் இன்னும் காணமே. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த வக்கீலோட ஆபீஸ் ரொம்ப தூரத்துல இருக்குன்னு பாலா அண்ணா சொன்னாரு. அதனால நேரம் ஆகுமா? பாருங்க, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அண்ணி அண்ணி அண்ணி, என்ன ஆச்சு அண்ணி? ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க? என்ன சொல்றது அண்ணி? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. வக்கீலையா 50 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டிருக்காரு. அதனால வீட்ல இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் எடுத்துக்கலாம். மிச்சம் மீதிக்கு ஏதாவது நகை இருந்தா அதையும் வித்துடலாம். 50 ரூபாய் பணத்தை எப்படியாவது நம்ம தயார் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லத்த, அவங்க 5 பேர்கிட்ட கடிதம் எழுதி வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. பணத்தை ஏதாவது பண்ணி எப்படியாவது தயார் பண்ணிடலாம். ஆனா எந்த 5 பேர் நமக்காக எழுதி கொடுக்க போறாங்கன்னு சொல்லு. அத்தை, நான் எழுதி வாங்கிட்டு வந்துருவேன். நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. வகுப்பாசிரியர் ஐயா கூட உன்னை ஸ்கூலுக்கு வர சொன்னார்னு பாலாண்ணா சொன்னாரு. ஆமா, பாலா எங்க? அவன் நீங்க இந்த பக்கமா வருவீங்க நினைச்சு வழியிலேயே காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நீங்க இந்த பக்கமா வந்து சேர்ந்துட்டீங்க. துளசி, நீ கொஞ்சம் சீக்கிரம் போமா. போய் அண்ணன் எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வா. ஆனந்தண்ணே, நான் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஐயாவை பார்த்துட்டு வரேன். நீங்களும் பாலா அண்ணனும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தரையும் போய் பாருங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசி எப்படியாவது புரிய வச்சு நம்மளுக்காக அவங்களே எழுதி தர சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க பேரு வெளியே வராதுன்னு சொல்லிடுங்க. நம்மளுக்காக யார் எழுதி கொடுத்தான்னு யாருக்கும் தெரிய போறதில்ல. நான் உடனே போய் ஐயாவை பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா, என்கிட்ட இதா இருக்கு. இத வச்சுக்கோங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க, ஊர் மக்கள் எல்லாம் கவனமா கேளுங்க. இது நம்ம சமூகத்தை பாதிக்கிற விஷயம். இது நம்ம தர்மத்தை கெடுக்கிற விஷயம். யாராவது ராம்ஜி சத்பாலுக்கு யாராவது உதவி பண்ணாலோ, இல்லனா யாராவது உதவி பண்ண நினைச்சாலோ, இல்ல உதவி பண்ண தூண்டினாலோ அவங்கள கண்டிப்பா ஜாதியை விட்டு தள்ளி வச்சிடுவோம். கேளுங்க கேளுங்க கேளுங்க. என்னாச்சு பீம்? இங்க எப்படி வந்த? ஐயா, நீங்க பள்ளிக்கூடத்துல இல்லையா? அதான் நான் இங்க வந்தேன். ரொம்ப முக்கியமான விஷயம். வக்கீல பார்க்க போயிருந்தியே, பாத்தியா? ஆமா. அவர் என்ன சொன்னாரு? அவர் எங்க கிட்ட 5 பேர்ட்ட எழுதி வாங்க சொன்னாரு. அந்த கடிதத்துல அவங்க எங்களுக்காக அப்பா செஞ்சது எதுவுமே தப்பில்லைன்னு எழுதணுமா. உயர் ஜாதிக்காரங்க இறுதி சடங்கு செய்யாம மறுத்ததுனாலதான் அப்பா அப்படி செஞ்சதா எழுதணுமா. அப்படி எழுதி தரவங்க பேர் எக்காரணத்தை கொண்டும் வெளியே வராதுன்னு வக்கீல் சார் சொல்லிட்டாரு. எல்லாம் சரிதான் பீம். அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இங்க உனக்காக யார் அப்படி எழுதி தருவாங்க சொல்லு? நீங்க ஒருத்தர் எழுதி கொடுங்க. புது ஆசிரியர் எழுதி கொடுப்பாரு. புரஞ்சன் மாமாவும் எழுதி தருவாரு. மிச்ச 2 பேரு
பாலானனும் ஆனந்தனும் கிராமம் முழுக்க அணிஞ்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா யாராவது கிடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா கண்டிப்பா வெளியே வந்துருவாரு. சரி, அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு. அங்க காட்டு பக்கத்துல என்னுடைய இடம் இருக்குல்ல, அங்க போய் காத்திரு. நான் ஆசிரியரையும் கூட்டிட்டு வரேன். சரி ஐயா. ஐயா, எங்க அப்பா நிரபராதின்னு ஊர்க்காரங்க கிட்ட எழுதி வாங்கிட்டு வர சொல்லி வக்கீல் ஐயா சொன்னாரு. அப்பதான் எங்களுக்காக வாதாடுவாராம். நீங்க இதுல எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய புண்ணியமா போகும். கொஞ்சம் தள்ளி போடா. தேவையில்லாம எங்க தர்மத்திலேயே நீங்க மூக்க நுழைச்சிருக்கீங்க. தர்மத்தை அவமானப்படுத்திட்டீங்க. இப்ப எங்க கிட்ட எழுதி கேட்க வந்திருக்கீங்களா? போங்க, அத போங்க. எழுதி கொடுங்க ஐயா. எங்க அப்பா உண்மையிலேயே நிரபராதின்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படி நான் எழுதி தரணும்னா நான் பைத்தியக்காரனா இருக்கணும். என் ஜாதிக்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஜாதியை விட்டு தள்ளி வச்சிருவாங்க. ஐயா, உங்க பேரே வெளியே வராது. வக்கீல் ஐயாவே சொல்லிட்டாரு, யார் எழுதி கொடுத்தாங்க பேரே வெளியே வராதான். நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா எங்க அப்பா விடுவிக்க ரொம்ப உதவியா இருக்கும். எழுதி கொடுங்க ஐயா. அங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஓடுங்க, இங்கிருந்து ஓடுங்க. கிராமத்து மக்கள் எல்லாம் கவனமா கேளுங்க. வாங்க வாங்க. பீம், நான் ஆசிரியர் ஐயாக்கிட்டையும் பேசிட்டேன். அவரும் எழுதி தருவாரு. சரி குடு, என்ன எழுதி தரணும்? சரியாதான் எழுதியிருக்கு. இந்தாங்க ஐயா, நீங்களும் கையெழுத்து போடுங்க. இந்தாங்க. இவ்வளவு நாளா நீங்க இதை மட்டும் தான் பண்ணல. ஒரு வேலை மட்டும் பண்ணுங்க. என்னையும் பிள்ளையும் இந்த ஊரை விட்டு அனுப்பிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க இந்த பீம் கூட வேணாலும் இருங்க, இல்ல வேற யாரு கூட வேணாலும் இருந்துக்கங்க. எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன் நான் என்ன தப்பு பண்றேன்? ஒரு உண்மையான மனுஷனுக்கு துணை நிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நாம அவருக்காக கையெழுத்து போட்டு கொடுத்தா இவங்க அப்பா வெளியே வந்துருவாரு. இதுல இவ்வளவுதான் விஷயம். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அங்க நம்ம ஆளுங்க எல்லாம் தண்டோரா போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் ராம்ஜிக்கு ஆதரவா இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஜாதியை விட்டு தள்ளி வச்சிருவேன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இங்க கையெழுத்து போடுறேங்கிறீங்க. சத்தியம் நீதினு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நம்ம ஜாதிக்கே எதிரியா போயிடுவீங்க. அடுத்தவங்களுக்கு நன்மை பண்றதை விட்டுட்டு முதல்ல நம்ம நல்லதை பத்தி யோசிங்க. இங்க பாரு, இவனுக்கு இப்ப நம்ம உதவி தேவை. நாமளே உதவி செய்யலனா வேற யார் செய்வா? சரி, அப்ப சரி, நீங்க உதவி பண்ணுங்க. ஊருக்காரங்களா வந்து எங்களை கொல்றதுக்கு முன்னாடி நானும் உங்க குழந்தைய தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவறோம். ஆனா எழுதி கொடுக்கறவங்க பேரு வெளியே வராதுன்னு வக்கீல் சார் உறுதியா சொல்லியிருக்காரு. ஆமா, இங்க பாருங்க, நீங்க எழுந்து வீட்டுக்கு வாங்க. ஊருக்காரங்க கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. யாராவது உங்களை இங்க பார்த்தாங்கன்னா அதோட நம்ம கதையே முடிஞ்சிரும். நீங்க வாங்க, சொன்னா கேளுங்க. வாங்க, என் கூட வாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்க வாங்க முதல்ல. ஐயா, நீங்களாவது எழுதி கொடுங்க. நான் எப்படி? பீம், எனக்கும் மனைவி குழந்தைங்க இருக்காங்க. நாங்க கையெழுத்து கேட்டுட்டு இருந்தோம். இவங்க எங்களை துரத்திட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வேணா எங்களை பயமுறுத்தலாம். நீங்க உங்க ஜாதியை சேர்ந்த அம்மாவையே கொலை பண்ணும் போது எங்களை கொல்ல முடியாதா? ஆனா நான் என் அப்பாவுக்காக போராடுவேன். எவ்வளவு போராட வேண்டியதா இருந்தாலும் போராடுவேன். நீங்க எல்லாரும் என்ன கொலையே பண்ணாலும் சரிதான். நீ போராடுவான்னு சொல்றியே, உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? நான் ஜெயிப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு சட்டத்து மேல நம்பிக்கை இருக்கு. அப்பா அடிக்கடி ஒண்ணுதான் சொல்லுவாரு, எல்லாருக்கும் நீதி கிடைக்கதான் சட்டத்தை உருவாக்கி இருக்காங்களாம். நான் எங்க அப்பாவை நிச்சயமா வெளியே கொண்டு வருவேன்.
ஊரை ஒண்ணா நிக்கிறோம். ஆனா நீங்க 3 பசங்க தான். உங்க வேலையெல்லாம் நிப்பாட்டிடுங்க, இல்ல அந்த பொம்பளை மாதிரி உங்களையும் கொண்டு போட்டுருவோம். உங்க 3 பேருக்கு என்னாச்சுன்னு கூட யாருக்கும் தெரிய போறதில்லை. ஆஹா, இதுதானே ஆம்பளைங்களுக்கு அழகு. சரி, இவங்களை கொண்டு போட்டுருங்க. இன்னைக்கு நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, இவங்கள கொண்டு போட்டுருவீங்க. ஆனா மறந்துடாதீங்க, நாளைக்கு 3 பேர் 30 பேர் ஆவாங்க. நீங்க தனியாயிடுவீங்க. அப்ப இவங்க உங்களை கொல்லுவாங்க. அப்புறம் இந்த சண்டை தான் நடந்துகிட்டே இருக்கும். ஆரம்பத்துல மனுஷங்க எல்லாரும் விலங்குகள் மாதிரி தான் இருந்தாங்களாம். திரும்பவும் எல்லாரும் மிருகமாக போறீங்க. இல்லை ஐயா, எங்கள் அப்பா எங்களுக்கு கொலையை பற்றியோ கொல்றதை பற்றியோ கற்றுக் கொடுக்கல. 50 பேர் ஒன்றா சேர்ந்து 1-2 பேர் அடக்கி வைக்கிற முறையை பற்றி அவர் சொல்லித்தரல. அவர் அடிக்கடி சொல்கிறது ஒன்று தான், சமூகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா இருக்கிற வரைக்கும் இந்த சமூகம் மகிழ்ச்சியாக இருக்காதான். உங்க அப்பா சொன்னது தப்பு. சமூகத்துல எல்லா ஜாதியும் ஒன்னா இருக்க முடியாது. அப்புறம் எதுக்காக வர்ணங்களை ஏற்படுத்தணும்? ஏன் மனுஷங்களை உயர்வு தாழ்வா படைக்கணும்? கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கணும். அப்பதான் இந்த சமூகன்ற வண்டி எந்தவித பிரச்சனையும் இல்லாம ஓடும். சரிசமம் சரிபட்டு வராது. எப்பவுமே 2ல 1 உயர்வாதான் இருக்கணும். அது நாங்க தான். இன்னொன்னு தாழ்வாதான் இருக்கணும். அது நீங்க தான். சரி, இப்ப சட்டத்தையே எடுத்துக்கோ. நாங்க முறையா அரசு அதிகாரிகளை பார்த்து அவங்க உடனே இந்த கிராமத்துக்கு ஒரு ஆய்வாளர் அனுப்பி அவங்களோட விசாரணைய முறையா நடத்த சொல்லி கேட்போம். அப்படியே அவங்க வந்து விசாரிச்சாலும் எங்க ஜாதி பிரச்சனையில மூக்க நுழைச்சது தப்புதான்னு சொல்லுவாங்க. அப்ப பீமராவ் கண்டிப்பா உங்க அப்பா எங்க ஜாதி பிரச்சனையில தேவையில்லாம நுழைஞ்சி ரொம்ப பெரிய தப்ப பண்ணிட்டான். ஆனா இப்ப சட்டம் என்ன முடிவு பண்ணுதுன்னு பார்க்கலாம். சட்டம் புதுசா என்ன முடிவெடுக்கும்? ராம்ஜி குற்றவாளி தான். அவனுக்கெல்லாம் எவ்வளவு துணிச்சல் இருந்தா எங்க ஜாதிக்காரிக்கு ஈம சடங்கு செஞ்சிருப்பான். இந்த சட்டம் எல்லாம் எதுக்காக? சமூகத்தை காப்பாத்த தானே. ஆமா ஆமா, கண்டிப்பா உண்மைதான். நம்ம சமூகத்துக்கு உண்மையான பாதுகாப்பு என்னன்னு தெரியுமா? நம்ம சமூகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜாதிகளும் அவங்க இடத்துல இருக்கிறதான். புரியுதா? நீங்க எல்லாரும் அந்த அம்மாவுக்கு இறுதி சடங்கு செய்ய மறுத்துட்டீங்க. அதனால தான் நாங்க இறுதி சடங்கு பண்ணோம். ஏண்டா, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். உங்க அப்பாவுக்கு என்னடா வந்துச்சு? இனி நீ பேசி எதுவும் ஆக போறதில்ல. சட்டத்துக்கு முன்னாடி அவன் நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டு. முடிஞ்ச உங்க அப்பனை வெளியே கொண்டு வா. அப்பதான்டா உனக்கு சட்டம்ன்றது பெரிய மனுஷனுக்கு மட்டும்தான்றது புரியும். சட்டப்படி மோதப்பறல பார்க்கலாம். வக்கீல் கிட்ட நாங்களும் போறோம். போங்க, சட்டப்படி மோதி பார்க்கலாம். உங்க அம்மாவும் அக்காவும் எங்க கிட்ட வந்து மண்டி போட்டாங்க. அப்பா குடும்பத்தை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பி போறதா இருந்தா ராம்ஜிய விட்டுறோம்னு சொன்னோம். ஆனா உனக்கு சட்டத்து மேல நம்பிக்கை இருக்குல்ல, அப்ப சட்டப்படியே போராடு. ஆனா நீ மட்டும் தோத்துட்ட. இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிடணும். அதுக்கப்புறமா எங்க அப்பாவை விட்டுருங்கன்னு எங்க கிட்ட பிச்சை கிட்டு இந்த பக்கம் வந்துடக்கூடாது. நாங்க போயிடுறோம். ஆனா அதுக்கு எங்க நிபந்தனையை ஏத்துக்கணும். சட்டம் ஒரு முடிவை எடுக்கிற வரைக்கும் நீங்க யாரும் எங்க குடும்பத்தை எக்காரணம் கொண்டு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. அவ்வளவுதானே? உன் நிபந்தனையை ஏத்துக்கிறான்.
நீ ஏன் இப்படி சொல்லிட்ட பீம்? எவ்வளவு இருக்குமா? 8. அம்மா, அத்தை, என்னாச்சு? இந்த கிராமத்து ஆட்களும் பீமாவும் ஏதோ ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன ஒப்பந்தம்? ஒண்ணும் இல்லம்மா, இனிமே கிராமத்து ஆட்களுக்கும் நமக்கும் சட்ட போராட்டம் நடக்குமாமா. ஒருவேளை கிராமத்து ஆட்கள் அதுல ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம இந்த வீட்டையும் இந்த ஊரையும் விட்டு போயாகணுமா. அதுக்கப்புறம் அப்பாவை விடுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கெஞ்ச கூட கூடாதான். அம்மா, அம்மா, பதிலுக்கு நம்ம பீம நிபந்தனை போட்டிருக்கான். இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் அவங்க யாரும் நம்மளையும் நம்ம வீட்டையும் தொந்தரவு பண்ண கூடாதான். அத அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. கேட்காம கொள்ளாம ஒப்பந்தம் போட்டுக்கிட்டானா? அவங்க எல்லாம் எவ்வளவு சக்தியானவங்க. அவங்க கிட்ட இந்த சொல்றத பீமாவை- கேளுமா, கொஞ்சம் நில்லுமா. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், ஆனா பீம் இப்ப பண்ணிருக்கிறது சரியான காரியம். இதுக்கு மேல இந்த கேஸ்ல நம்ம ஜெயிச்சாலும் தோத்தாலும் இந்த கிராமத்து ஆளுங்களால நம்மள எதுவும் செய்ய முடியாது. இதுக்கு மேல எல்லாத்தையும் சட்டம் தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பா உண்மைதான் ஜெயிக்கும். ஏன் உள் மனசு சொல்லுதுமா, அண்ணன் கண்டிப்பா வெளியில வருவாரு. அதுக்கப்புறமா எல்லாம் முன்ன மாதிரியே மாறிடும். பீமா எங்க இருக்கான்? அம்மா, அப்பா நிரபராதின்னு இது வரைக்கும் யாருமே எழுதி தரல. அதனால பீம் இப்போ புரிஞ்சன் மாமாவை பார்க்க போயிருக்கான். நம்ம ஆளுங்க கிட்ட எழுதி வாங்கிட்டு வந்துருவான். ஆமாம்மா. இங்க பாருமா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இருக்கிற நகையை என்கிட்ட கொடு, நான் கொண்டு போய் வித்துட்டு வரேன். நம்ம நகையெல்லாம் வித்து வக்கீலுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தயார் பண்ணிடலாம். அம்மா, இது என்னம்மா பண்ற நீ? அவரே இல்லாம இந்த நகையை வச்சு என்ன பண்றது? எடுத்துட்டு போங்க. இருக்கிற நகைங்களே போதும்மா, தேவைப்பட்டுச்சுன்னு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அவங்க கிட்ட எழுதி வாங்கிடலான்னு தான் யோசிச்சோம். அப்புறம் அவங்க எப்படி நமக்கு எழுதி கொடுப்பாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா நீங்க எல்லாருமே நம்ம ஜாதியை சேர்ந்தவங்க, உங்களோட உதவி கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கையோட வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் எங்களுக்காக இப்ப எழுதி கொடுக்கணும். அவங்க யாருமே அந்த அம்மாவுக்கு இறுதி சடங்கு செய்ய முன் வரலன்னு நம்ம அதுல தெளிவா எழுதணும். அந்த விஷயத்தை அவங்க எல்லாரும் மறுத்ததுனால தான் எங்க அப்பா இறுதி சடங்கு செஞ்சாங்கன்னு வக்கீல் தெளிவா நிரூபிச்சிருவாரு. நாங்க எப்படி எழுதி தர முடியும் புரஞ்சன்? அவ்வளவு தைரியம் எல்லாம் எங்களுக்கு இல்ல. அவங்களை எல்லாம் எங்களால எதிர்க்க முடியுமா? புரஞ்சன், எங்களால அது முடியாது. நாங்க இதுல தலையிட போறதில்ல. அப்புறம் அது எங்க உயிருக்கு ஆபத்தாயிடும். ஆமா ஆமா, இன்னைக்கு நாங்க உங்க கூட நிக்கிறோங்கிறதுக்காக அவங்க எங்க வீட்டை எரிச்சிட்டாங்கன்னா எங்க வீட்டுல எந்த சுபேதார் இருக்காரு? எங்களை யார் தான் வந்து காப்பாத்துறது? எங்களை மன்னிச்சிருங்க அண்ணே, எங்களால எழுதியெல்லாம் தர முடியாது. 5 பேர் கையெழுத்து போடணும். பாவம் பீம்ராவ், ஒரு கையெழுத்த கூட உன்னால வாங்க முடியல. உன் ஜாதி ஆளுங்களே உனக்கு கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. நீ எல்லாம் போராட போறியா? உன் கேஸ் என்ன ஆகுது பாரு. இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் கண்டிப்பா கையெழுத்து போட போறேன். தைரியமா நீங்களும் போடுங்க. நாமளே நம்ம ஆளுங்களுக்கு உதவி பண்ணலனா அப்புறம் யார் தான் உதவி பண்ணுவாங்க? நீங்க எது பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. எங்களால எந்த உதவியும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களெல்லாம் எதுக்குற அளவுக்கு எங்களுக்கு தெம்பு கிடையாது. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. எங்களால எதுவும் எழுதி தர முடியாது. சொல்லுங்க, நாமளே உங்களுக்கு உதவலைனா வேற யார் உதவி பண்ணுவா?
நம்ம ஜாதி ஆளுங்களே பயந்து ஒதுங்கிட்டோம்னா அப்புறம் இவங்க கூட யார் தான் நிப்பா? இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல கூட நம்ம கூட நிக்கலன்னா அப்புறம் எப்பதான் நிப்போம்? நீங்க சொல்றதெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த பையனோட அப்பா நான் கஷ்டப்பட்டப்போ எனக்கு உதவி பண்ணதை நினைச்சு பார்த்தேன். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி, நான் கண்டிப்பா உதவி பண்ணதான் போறேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ராம்ஜி பிரச்சனையில இருக்காரு, நாளைக்கு இன்னொருத்தருக்கு வரும். நீங்க எல்லாரும் இப்படி பயந்து ஒதுங்கிட்டு இருந்தா நாம இங்க பொழைக்கவே முடியாது. உண்மையிலே ராம்ஜி ரொம்ப தைரியமான ஒரு ஆளு. தேவை ஏற்பட்டுச்சுன்னா எந்த ஒரு அநீதிக்கு எதிராகவும் அவர் கண்டிப்பா குரல் கொடுப்பாரு. இன்னைக்கு மட்டும் நாம இவங்களுக்கு உதவி பண்ணலனா இனி ராம்ஜி மாதிரி அவங்களை எதிர்க்க யாருமே வர மாட்டாங்க. புரஞ்சன், பீமாராவ், எனக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. ஆனா கடுதாசியில் நீங்க என்ன எழுதணுமோ எழுதி கொடுங்க, நான் கை நாட்டு வச்சிடறேன். அதுல ஏன்பா அவங்களை எதிர்த்து ஏதாவது பண்ண முடியுமா என்ன? அவங்களுக்கு எதிராக போய் சாட்சி சொல்றேன்னு சொல்ற? அவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறதுனாலதான் அவங்க சக்தி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி நாம எல்லாரும் ஒற்றுமையா இல்லாம இருக்கிறதுனாலதான் பலம் இல்லாம இருந்துட்டு இருக்கோம். நாமளும் கண்டிப்பா ஒன்னா நின்னாகணும். ஒன்னா நின்னு கண்டிப்பா நம்ம ஜாதியை சேர்ந்த ராம்ஜிக்கு உதவி பண்ணணும். நீங்க இதே மாதிரி உண்மைக்கு ஆதரவா இல்லாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இந்த உலகம் அழியிற வரைக்கும் நாம இப்படி கோழைகளா தான் வாழ்ந்தாகணும். இதுக்கு மேல நீங்க தான் முடிவெடுக்கணும். அவன் சொல்றதும் சரிதான். என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், எங்க வேணாலும் கை நாட்டு வைக்கிறேன். என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். நாம எல்லாரும் கை நாட்டு வச்சிடலாம். என்ன சொல்றீங்க? சரி சரி, நானும் வச்சிடுறேன். பீமாராவ், எழுதி கொடுக்க வேண்டியதை எழுதிடலாம். இவங்கெல்லாம் கை நாட்டு வைப்பாங்க. இனி எதையும் யோசிக்காத, சீக்கிரமா எழுது. சட்டனே சட்டனே, பிரச்சனை பெருசாயிடுச்சு. அந்த பீம்ராவ் அவன் ஜாதியாளுங்கள 5 பேரை தயார் பண்ணிட்டான். அவங்க ராம்ஜி நிர்பலன் கை நாட்டு வைக்க தயாராயிட்டாங்க. என்ன? நம்மளை பார்த்த உடனே வழிய மாத்திக்கிட்டு போறவனுங்களாம் நம்மளுக்கு எதிராக சாட்சி சொல்லுவானுங்களா? அவ்வளவு துணிச்சல் அவனுங்களுக்கு. ரெக்க முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. நறுக்கி ஆகணும். அவனுங்க எல்லாருக்கும் சரியான பாடம் கிட்ட இதுதான் சரியான நேரம். ஆனா எப்படி? ஒண்ணு பண்ணலாம். அவனுங்க ஜாதிக்காரன் ஒருத்தனை தூக்கிடலாம். அதுக்கப்புறம் எழுதி கொடுக்கறவங்க கிட்ட எல்லாம் இறந்து போன அந்த அம்மாவுக்கு இறுதி சடங்கு பண்ண கிராமத்துக்காரவங்க யாரும் முன் வரல. அதனாலதான் ராம்ஜி சட்பால் அந்த அம்மாவுக்கு இறுதி சடங்கு பண்ணாரு. நடந்த சம்பவத்துக்கு ஊர்காலங்களான நாங்க சாட்சி. அதுக்காக எல்லாரும் இங்கே கை நாட்டு வைக்கிறோம். வாழெடுத்து வீசவில்லை, வறுமை கண்டும் பாடவில்லை. தாளெடுத்து நீ படித்த பாடம், அதில் கலைந்ததையா ஒரு சிலரின் வேடம். தாளெடுத்து நீ படித்த பாடம், அதில் கலைந்ததையா ஒரு சிலரின் வேடம். சாமி என்றும் பூதம் என்றும் சனாதனத்தை தர்மம் என்று பேசி நின்ற வீணர்களின் கூட்டம். உன்னை கண்டதுமே எடுத்ததையா ஓட்டம், உன்னை கண்டதுமே எடுத்ததையா ஓட்டம். சாதி இல்லை மதமும் இல்லை, சமத்துவமே நமது எல்லை என்று சொல்லி நீ படித்த சட்டம். வேலை முடிஞ்சது. அதில் சரிந்ததையா ஆணவத்தின் கொட்டம். மாமா, நீங்க எல்லாருமா செஞ்ச உதவிய நாங்க வாழ்க்கையில எப்பவுமே மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றி. வாங்க புரஞ்சன் மாமா.
அப்ப நீங்க எல்லாரும் ராம்ஜிக்கு ஆதரவா கை நாட்டு வச்சிருக்கீங்க. போங்க, திரும்ப வாங்குங்க. போய் கை நாட்டு வச்சதை திரும்ப வாங்கிட்டு வாங்க. இல்ல நாங்க உங்க ஆளு கேசவனை கொன்னு புதைச்சிருவோம். கேசவனா? கேசவன் எங்க? எங்க கிட்ட இருக்கான். இனிமே நீங்க அவனுக்காக கேஸ் கூட போட முடியாது. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இவங்கெல்லாம் சும்மா விட மாட்டாங்க. இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவாங்க. இப்படி எங்களுக்கு எதிராவே கை நாட்டு வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு எப்படிடா துணிச்சல் வந்துச்சு? நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை ஒதுக்கி வச்சுட்டா அப்புறம் உங்க எவன் வீட்லயும் அடுப்பே எரியாது. அப்புறம் எல்லாரும் சோத்துக்க வழி இல்லாம செத்துருவீங்க. இந்த நிலைமையில இருந்துட்டு இவ்வளவு திமுறா? நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவீங்களா? என்ன மூஞ்சிய பாக்குற? போய் கை நாட்டு போட திரும்ப வாங்கிட்டு வா. இல்லைன்னா யாரையும் நாங்க சும்மா விட மாட்டோம். என்ன முறைக்கிறீங்க? என்னடா முன்னாடி வரீங்க? போங்கடா, பின்னாடி போயிடுங்க, வராதீங்க. யாரும் கிட்ட வரக்கூடாது, தள்ளி போங்க. இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் நீ இந்த இடத்துல இருந்து போக கூடாது. புரியலையா? ராம்ஜியும் கேசவையும் காப்பாத்துறதுக்கு இதை விட வேற நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காது. நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. இதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். எதுவா இருந்தாலும் நாங்க சந்திப்போம். இதுல ராம்ஜியோட வாழ்க்கையும் கேசவனோட உயிரும் அடங்கி இருக்கு. நீங்க நெருப்போட விளையாடுறீங்க, எல்லாரும் பொசிங்கிடுவீங்க. கைத்து எடுத்துட்டு வாங்க. பொழுது போயிடுச்சு, இன்னும் கூட பீமா காணுமே. எனக்கு பயமா இருக்குமா. அத்தை, அவன் புரஜன் மாமா வீட்டுக்கு போயிருக்கான்னு ஆனந்த் சொன்னான்ல. நீங்க கவலைப்படாதீங்க, அவன் வந்துருவான். அம்மா, என்னாச்சு? 5 பேர் கை நாட்டு வச்சிட்டாங்க. யார் யாரெல்லாம் கை நாட்டு வச்சாங்க? ஒருத்தர் புரஞ்சன் மாமா, அப்புறம் நம்ம ஜாதிக்காரவங்க இன்னும் 4 பேர் வச்சாங்க. இனி வேணா பாருங்கம்மா, அப்பா கண்டிப்பா வெளியே வந்துருவாரு. இன்னும் யாரும் ஒண்ணும் சாப்பிடாம இருக்கீங்க, வாங்க எல்லாரும் ஏதாவது சாப்பிடலாம். அன்னி பசங்களை சாப்பிட வைங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அம்மா, நீங்க சாப்பிடலன்னா யாரும் சாப்பிட மாட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். பீம் சரியா சொல்றாமா, எல்லாம் சரியா போயிடும். அம்மா, என்னம்மா பண்றீங்க? தூங்கு தூங்கு. பாண்டப்பா, காலையில இருந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்க. உனக்கு காலெல்லாம் வலிக்கும்ல, நான் காலமிக்க விடுறேன், நீ தூங்கு. அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, கால்லாம் வலிக்கவே இல்லை, நீங்க தூங்குங்க.
எப்பவும் பெரிய மனுஷன் மாதிரி பேசாத. என் குழந்தைகள்லயே நீதான் சின்னவன். நான் அப்படிதான் காலை பிடிச்சு விடுவேன். நீ தூங்கு. தூங்கு, இல்லைன்னா அடிப்பேன். அண்ணி, சாட்சி கடிதம் தான் தயாராயிடுச்சுல, இனி எல்லாம் சரியாயிடும். வக்கீல் சார்ட்ட ஃபீஸையும் கடிதத்தையும் கொடுத்தா போதும். சீக்கிரமா இவர் விடுதலை ஆகணும். பாவம், என்னெல்லாம் கஷ்டப்படுறாரோ தெரியல. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். வக்கீலையா, வக்கீலையா, வக்கீலையா. என்ன விஷயம்? அம்மா, பணம் கொடுங்க. இந்தாங்க, பிடிங்க. 50 ரூபாய் இருக்குல்ல? ஆமாங்க, இருக்கு. அந்த கடிதம்? புரஞ்சன் மாமா, அதை கொடுங்க. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி 5 பேரு கை நாட்டு வச்சிருக்காங்க. சரி சார், நாளைக்கு விசாரணை நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. விசாரணை நடக்கும்போது நான் வந்துருவேன். ஐயா, இவங்க அப்பா வெளியில வந்துருவாருல்ல? வந்துருவாரு.